ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட குறிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய ஜோதிடத்தில் பல வகையான ஜோதிடங்கள் இருக்குது. சோழி வாக்கு, அதுக்கப்புறம் கையில் பார்த்து சொல்லக்கூடிய கை வாக்கு, அதுக்கப்புறம் ஜாதகத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஜாதக வாக்கு, இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகள் மிருகங்கள் வைத்து கூட நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடம் பார்க்கப்படும். அதில் மெயினாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பள்ளி வைத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜோதிடமானது பார்க்கப்படும். வீட்டுக்குள்ளே பள்ளி வந்தால் அதிர்ஷ்டத்துடைய அறிகுறியாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவில் பள்ளி வீட்டில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்துடைய அறிகுறியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஸோ பள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண ஒரு விஷயமாக நாம் நினைக்கிறோம். ஆனால் பள்ளி காட்டக்கூடிய சகுனங்கள் நிறைய இருக்குது. பள்ளி தலையில் விழுந்தால் உடனே நாம் தலைக்கு குளிக்க சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ பள்ளி விழுந்தாலே அந்த அளவுக்கு இருக்குதுன்னா பள்ளியை வீட்டில் நாம் பார்க்கறது நிறைய அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லப்படுது. உண்மையாலுமே வீட்டிற்கு பள்ளி வந்தால் அதிர்ஷ்டத்துடைய அறிகுறியாக இருக்குமா? ஜோதிடம் கூறக்கூடிய முக்கியமான ரகசிய தாள்கள் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ காகம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு முன்னாடி கரைஞ்சாலும் சரி, வீட்டில் காகம் நம்ம இருக்கக்கூடிய திசையை பார்த்து கத்துனாலும் சரி, காகம் வைத்து கூட நிறைய ஜோதிடமானது சொல்லப்படும். அதே போல தான் பள்ளி வைத்தோ இந்த ஜோதிட கணிப்பானது கணக்கிடப்படுது. ஸோ ஆதி காலத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தபோது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம்னா அப்போ அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த அந்த இடத்துல பள்ளி இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பண்ணி சகுனங்கள் காட்டியிருக்கு. அதை காட்டி அவங்க அதன் மூலிமா பலனடைஞ்சதுனால தான் இப்போ இந்த தாள்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ பள்ளிங்கிறது சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் நினைக்கக்கூடாது. அது கத்துறது, அது இருக்கிறது, அது விழுறது, இதில் எல்லாத்துலேயுமே நிறைய அறிகுறிகள் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக ஒவ்வொரு வீட்லேயும் எது இருக்குதோ இல்லையோ பள்ளி இல்லாமல் இருக்காது. வீட்டிற்குள்ளே பள்ளி இருப்பதை கண்டாலே நம்மள பலருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிடிக்காது. நாம் எவ்வளோ பெரிய சிங்கமாக இருந்தாலும் ஒரு பள்ளியை பார்த்துட்டா உடனே பயந்து ஓடுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளியை கண்டாலே முதல்ல நாம் என்ன பண்ணுவோம்னா அதை அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்தினால் மட்டுமே பலரது மனம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிம்மதியாகும். நிறைய பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வீட்டிற்குள் பள்ளி இருப்பது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. என்ன பள்ளி இருக்கிறது பணவரவு அதிர்ஷ்டமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம், அதிர்ஷ்டம் பணவரவு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் சில தாள்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த பணவரவு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கிறது என சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளி இருக்கக்கூடிய தொகுப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பள்ளி பற்றிய முழு தாள்களை தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக வீடுன்னு எடுத்துக்கும் போது வீட்டில் கரப்பாம்பூச்சி, வண்டு, தும்பி, பள்ளி ஆகியவை இருக்கிறது மிகவும் இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு சிலருக்கு இவை இருப்பது பிடிக்கவே பிடிக்காது. ஏனென்றால் கரப்பான் பூச்சிகள் பலவிதமான நோய் தொற்றுகளை ஏற்படுத்தும். இன்னும் சிலருக்கு வீட்டுக்குள் பள்ளி இருப்பதும் பிடிக்காது. அதை அடித்து வெளியில் துரத்தாமல் வீட்டுக்குள் நுழைவதே இருக்க மாட்டோம். ஆனால் சிலர் பள்ளி என்ன செய்ய போகிறது, வீட்டில் உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு ஓரமாக இருக்கட்டும் என பரிதாபம் பார்த்து விடுவதும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலரும் இருப்போம், இந்த மாதிரி ஒரு சிலரும் இருப்போம். இவ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா லாங்கான சுவர்களில் மூளைகளில் மட்டும்தான் பள்ளிகள் காணப்படும். யாரையும் தொந்தரவு செய்யாமல் அது பாட்டு ஓரமாக இருக்கும். ஜோதிடத்தில் பள்ளி பற்றி நிறைய கூறப்படுகிறது. அந்த வகையில் பள்ளியை பார்க்கறது சுபம் என்று சிலர் அசுபம் என்று கூறுறாங்க. பள்ளியை பார்க்கறது நல்லதா கெட்டதா என இந்த வீடியோவில் அதையும் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ பள்ளிங்கிறது சாதாரணமாக நாம் நினைக்கிறோம், ஆனால் அதுக்கு பின்னாடியும் இவ்வளோ விஷயங்கள் ஒளிந்துட்டுருக்கு. பள்ளிகளை கண்டாலே பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயப்படுறவங்க நம்மள நிறைய பேர் இருப்போம். அவற்றை வீட்டை விட்டு வெளியேற்ற முயற்சியும் உடனே செய்ய ஆரம்பிப்போம். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் நம்பிக்கையின்படி பள்ளி பண விஷயங்களில் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. அதாவது பள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவியோடு தொடர்புடையதாக சொல்லப்படுது.
லக்ஷ்மி தேவி உப்பில் வாசம் செய்வாங்க, இனிப்பில் வாசம் செய்வாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லப்படுதில்ல. அதே போல் பள்ளி வந்து சாட்சாத் அந்த லக்ஷ்மி தேவியுடைய தொடர்புடையதாக சொல்லப்படுது. அதனால் இனி தயவு செய்து பள்ளி வீட்டில் இருந்தால் இருந்துட்டு போது, அதை அடித்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு புது முயற்சிகளும் செய்ய வேண்டாம். இந்த மாதிரி தவறுகள் செய்திருந்தீங்கன்னா இனி செய்யாமல் இருங்க, அதுதான் நல்லது. இன்னும் சொல்லப்போனால் சில மாநிலங்களில் புதிய வீட்டுடைய வாஸ்து பூஜையில் வெள்ளியில் பள்ளி சிலைகளை பயன்படுத்தி பூஜை செய்வது உண்டு. ஏனென்றால் பள்ளி வீட்டுடைய மகிழ்ச்சியும் செல்வத்தையும் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பள்ளி வெள்ளி சிலையை பூஜை செய்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இவ்வளவு ஏங்க தமிழகத்தில் பள்ளிக்கு என தனி கோவிலே இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? உண்மையாலுமே பள்ளிக்குன்னு ஒரு தனி கோவிலே இருக்குங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வீட்டு பூஜரை மற்றும் வரவேற்பு அறையில் பள்ளிகள் நீங்கள் பார்க்கும்போது தென்பட்டால், அதாவது பள்ளிகள் நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் கண்ணில் தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுது. எதிர்காலத்தில் அதிக பணவரவை பெறப்போகிறீர்கள் என்பதை குறிக்கிறதுக்கு தான் அந்த இடத்துல பள்ளியை வந்து உங்கள் கண்களால் காண்ற மாதிரி அர்த்தம். இதே தீபாவளி அன்று வீட்டில் பள்ளி இருந்தால் ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவி அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இதனால் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் நீங்கள் பெறுவீங்க என்பது அர்த்தம். அதனால் தீபாவளி அன்னைக்கு பள்ளி காண்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அது நடந்ததுன்னா இந்த மாதிரி எனர்ஜி உங்களுக்கு உண்டு. அதே போல் வீட்டில் ஒரே இடத்துல இப்போ நீங்கள் செவுத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது 3 பள்ளிகள் பார்ப்பது மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம். இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் உடனடியாக கிடைக்கும். நீங்கள் ஒரு புதிய வீட்டிற்குள் நுழையும் போது அதே நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அதுவும் மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுகிறது. ஆக மொத்தம் பள்ளி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப மங்களகரமான விஷயமாகவே கருதப்படுகிறது. நம்மள நிறைய பேர் பள்ளி பார்த்தா பயப்படுறல, ஆனால் இனி அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். பள்ளி பார்க்கறதுனால இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளியை பார்ப்பது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம். எப்படி நாம் காகத்தை பார்த்து காகத்துக்கு சாதம் வைக்கிறது முன்னோர்களுக்கு சாதம் வைத்ததுக்கு சமமோ, அதே போல தான் பள்ளியை நாம் பார்க்கறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம். அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு கிடைக்கும். அத்தோடு அன்னை லக்ஷ்மி தேவியும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பது அர்த்தம். அதே போல் சில கோவில்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாம் போகும்போது அங்கே தலை விருட்சமாக சில மரங்கள் இருக்கும். அந்த மரங்களை சுற்றி பலர் நின்று கொண்டு எதையோ கை கட்டி பார்ப்பதை போல் நாம் பார்த்துருப்போம். அது வேறு எதுவும் கிடையாதுங்க. கோவிலில் இருக்கக்கூடிய விருட்ச மரங்களில் பள்ளியை பார்ப்பது தேவர்களை பார்ப்பதற்கு சமம். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலுக்கு போனால் நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது பள்ளி அந்த விருட்சக மரத்தில், அதாவது அந்த மரத்தில் இருக்கா அப்படிங்கிறத வந்து ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தா தேவர்களை பார்த்ததுக்கு சமம். ஸோ தேவர்களை பார்த்தா நமக்கு அளவற்ற பலன் வந்து கிடைக்கும்ல, அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இனி நீங்கள் கோவிலுக்கு போனால் கூட அந்த கோவிலில் தலைவிருட்சமாக இருக்கக்கூடிய மரத்தில் பள்ளி தென்படுறதா அப்படின்ட்டு பாருங்கள். அதை பார்த்திங்கன்னா தேவர்களை பார்த்ததுக்கு சமம். ஸோ பள்ளி பார்க்கறதுனால இந்த மாதிரியான வைப்புகள்லாம் வந்து இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பள்ளி விழுறது, பள்ளி எந்த இடத்துல நம்ம விழுந்தால் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளியை வீட்டில் எந்த இடத்துல பார்க்கறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் நமக்கு உருவாகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த உருவாகக்கூடிய அதிர்ஷ்ட தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்த்த அத்தனை பேருமே இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இனி பள்ளிக்கு பயப்பட்டுருக்கக்கூடியவங்க இனி பள்ளியை பார்த்து பயப்பட வேண்டாம். பள்ளியை வீட்டில் எந்த இடத்துல பார்க்குறீங்க, அந்த இடத்துல பார்க்கறதுனால என்ன மாதிரியான நன்மை உங்களுக்கு உருவாக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்கள. இது உங்களுக்கு இனி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே போல் பள்ளி விழுந்ததுன்னா உடனே செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஸ் யூஷுவல் குளிச்சுட்டு கோவிலில் போய் ஒரு விளக்கேற்றுறது, இல்லை வீட்டிலே பூஜையில் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுறது, அதை வந்து ஒரு பரிகாரமாக செய்தாவே வந்து போதும். மற்றபடி வேறு எதுவும் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ஆக மொத்தம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளி பார்க்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா பள்ளி பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் பள்ளி பற்றி தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குல்ல. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் பள்ளி பார்க்கறதுனால வீட்டில் என்ன அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா அவங்களும் தெரிஞ்சு இனி வரக்கூடிய நாட்கள் பள்ளி அடிக்காமல் வீட்டில் வந்து அதை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.